Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து ஜெபம் முடிச்ச பிறகு செய்திக்குள்ள கடந்து போவோம். Hallelujah. Thank you Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Lord. நன்றி 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 அப்பா ஆண்டவரே, அன்புள்ள பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஏசப்பா, இந்த காலை வேலை ஜெபத்துல ஆண்டவரே, உபவாச ஜெபத்துல Glory of Christ திருச்சபையில எங்களை எல்லோரும் ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த 4ஆம் நாள் ஸ்ரீலங்கா மிஷனரி ஊழியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. ஏசப்பா, இந்த காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஊழியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிற தலைமை போதகராகிய ஆண்டவரே பாஸ்டர் ஸ்டெனிஸ்லஸ் அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். மனைவி ஆண்டவரே சிஸ்டர் பியூலா சிஸ்டர் நீங்க ஆசீர்வதிக்கணும். அவங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். அவங்களோட ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு அறிமுகமான சிஸ்டர் தேவி அவர்களையும் அவங்க குழந்தைங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். என்னோட சேர்ந்து வந்திருக்கிற AJPH டீமை நீங்க ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நாங்க உபவாசத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த உபவாச ஜெபத்துல நீங்களும் கலந்து கொண்டு எங்களுக்கு பதில் தர போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உட்காருவோம். தொடர்ந்து என்னோட சாட்சி தான் நான் தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். என்னோட சாட்சி தான் எனக்கு ஊழியத்தின் பேஸே. ஆரம்ப கட்டத்துல சாட்சிகள் தொடர்ந்து சாட்சியே சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து எப்படி நினைப்பாங்கன்னா, என்னோட மன சூழ்நிலை சொல்றேன், எப்போ எங்க போனாலும் சாட்சி சொல்றேன்னு அவங்களுக்கு போர் அடிக்காதா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதி கொடுத்தா தேவ சமூகத்தை அனுப்பி என்னோட பேசி வைப்பார். நான் இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களோ ஈனோக் அவர் வந்து அனுப்பி விடுறாரு, நீ போய் மகனுக்கு தெரியப்படுத்து, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அனுப்பி விடுறாரு. அவர் வந்து என்னோட பேசுறாரு. ஏனோக்கு 300 வருஷம் ஆண்டவரோட சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஆமாவா இல்லையா? 300 வருஷம். அவர் 65 வயசுல தான் தேவன் வந்து பேசுறாரு அவர்கிட்ட. அன்னைக்கு அவரோட குழந்தை பொறுக்கிற ஒரு நாள், பிறந்த நாள் மெத்துசலா பிறந்திருக்கிறார். அன்னைக்குதான் தேவன் வந்து பேசுறார், நீ இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும், நான் உலகத்தை அழிக்க போறேன், இதுதான் விஷயம். அப்ப அவர் கேட்கிறாரு, நான் இது தெரியப்படுத்தினாக்கா நீங்க எந்த டைம்ல எப்ப அழிக்க போறீங்க? இதுதான் அவரோட கேள்வி, என்னோட கேள்வி. அதுக்கு பதில் இதுதான் ஆண்டவரோட பதில், உன் மகன் எப்போ சாகுறானோ அப்போதான் உலகம் அழிய போகுது. இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே யோசிச்சு பாருங்க, அவரு 300 வருஷம் சஞ்சாரம் பண்ணிருக்கிறாருன்னா 300 வருஷம் இதுதான் பேசியிருப்பாரு. நான் ஒரு 2-3 டைம் சொல்றதுக்கே நான் செலிச்சுக்கிறேன்னா, 3 வருஷத்துல நான் செலிக்கிறேன்னா, அப்ப அவர் 300 வருஷம் எப்படி சொல்லியிருப்பாரு. அவரும் சொல்றாரு, அவங்க மகன் லாமேக்கும் சொல்றாரு. அப்புறமா ஒவ்வொரு விஷயம் மெத்துசலாக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ள அவர் வந்து நம்பதே இல்லை. கடைசியா 4ஆம் தலைமுறை நோவா சொன்ன பேர் கூட அப்ப கூட நம்பல. கடைசியா நோவா காலத்துல தான் உலகத்தை தண்ணி ஜலத்தை கொண்டு அழிக்கிறாரு. அந்த நாள் தான் மெத்துசலாவும் டெத் ஆகுதா? பைபிள்ல ஒரே ஒரு பர்சன் ரொம்ப அதிகமான வருஷம் வாழ்ந்தவர் அவர் தான். 969 வருஷம் லாங்கஸ்ட் லைஃப் அவர் தான். ஆனா இறைவன் ஏன்னா டைம் கொடுத்தார், அவர் மன திருந்தல் ஆகட்டும். அது அந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு ஏனோக்கு பேசுறதுனால, சரி நான் எந்த இடத்துலயும் போனாலும் என்னோட சாட்சி நான் தெரியப்படுத்த, அது நீங்க ஒரு தடவை நீங்க மறுபடியும் கேட்டாலும் பரவாயில்ல, வாழ்நாள் முழுக்க என்னோட சாட்சி தான் என்னோட ஊழியத்தின் பேஸ். சோ அதனால என்னோட சாட்சியில மூலமா தான் நான் ஆரம்பிப்பேன். என்னோட சாட்சி வீடியோ லிங்க் இதுல டிஸ்பிளே ஆகும். சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் KL DK வந்து அதுல இருக்கும். 2019 ஜூலை 3ஆம் தேதி எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்து, இடையில மரித்த எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தரிசனம் கிடைச்சு, எதுக்காக இந்த மாதிரி பாடுகள் அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு அவர் வந்து தெரியப்படுத்துறதுக்கு
பரலோகத்துக்கு கூப்பிட்டு போறாரு. அந்த இடத்துல அவங்க ஒரு காரியமும் பேசல. மேத்யூ 11:27 படி சேரக்கூடாத ஒளி வாசம் செய்யற பிதா கிட்ட என்னை கொண்டு போய் நிறுத்துறக்குள்ளோ அப்போ பிதாக்கு தான் பதில் வருது. பதில் வந்த உடனே எந்த காரணத்துக்காக எனக்கு இந்த மாதிரி பாடுகள்ன்றது குறித்து தெரியப்படுத்துறாரு. சந்ததிகள் உருவாகிறது கணவன் வம்சத்து மூலமா தான். சோ அவரு வம்சத்துல வந்திருக்கிற ஒரு சாபம் பாவம் சாபமாக மாறியது. ஒரு கொலை, ஒரு தற்கொலை அவங்க தாத்தா விஷயத்துல நடந்திருக்கிறதுனால 3 தலைமுறைக்கு விசாரிச்சு என்னோட குழந்தை அவர் 4ஆம் தலைமுறைக்கு எடுத்துக்கிற 2 இழப்புகளை நான் சந்திக்கிறேன். சோ இதுதான் அவர் சொன்ன விஷயம். அது எனக்கு நியாயமா பட்டது. கட்டளைகள் மீறுதல், கமாண்ட்மெண்ட், 10 கட்டளைகள் மீறினா இப்படித்தான் அவங்க நியாய தீர்ப்பு நடக்கும்ன்றது எனக்கு புரிய வச்சு, நீ போய் என் ஜனங்களுக்கு போய் தெரியப்படுத்து எப்படி என்னோட நியாய தீர்ப்பு இருக்கும், எப்படி நான் ஜனங்களுக்கு நீதி செய்யறேன்னு சொல்லிட்டு பிதாவோட குரல் ரொம்ப கணீரமான குரல், அவ்வளவு லவுடான குரல். சங்கீதம் 29ஆம் வசனத்துல முழுக்கோ அந்த அதிகாரம் முழுக்கோ அவரோட குரல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவ்வளவு கணீரமான குரல் கேட்டதுனால எனக்கு அது புரிய வந்துச்சு. மறுபடியும் எனக்கு அந்த நாள்ல 3 மணிக்கு மத்தியானம் 3ல எனக்கு உயிர் வருது. அப்புறம் அப்படியே ரெடி ஆயிட்டோம். 5th டே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறேன். இப்போ ஜனங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? அப்போ நான் அதுக்குண்டான காரியம் என்னென்ன பண்ணணும்ன்றது ஒரு முறை இருக்கு இல்லையா? எப்போ அபிஷேகம் நடக்கும், எப்போ முதல்ல நான் ஜபம் பண்றப்போ இந்த விஷயத்த அட்லீஸ்ட் தெரியப்படுத்துறக்குள்ளோ முதல்ல ஜனங்க என்ன நம்பணும், அதுக்கு தேவை என்னன்றது அப்பெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் 1 மாசம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு மலேசியால வந்த பிறகு கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு நாள் செப்டம்பர் 14ஆம் தேதி 2019 அன்னைக்கு நான் மார்னிங் ஜபம் பண்ணிட்டு நான் வரேன். ஏன்னா எனக்கு தெரிய வந்துச்சு அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டு அந்த எப்படி எல்லாம் அங்க நீதி செய்யறாங்க, என்ன மாதிரி அந்த லா அத்தனை நான் தெரிய வந்துடுச்சு எனக்கு. இப்போ எனக்கு பிகினிங் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உனக்கு நான் அபிஷேகத்தினால நிரப்புறேன் அப்படின்னு தெரியப்படுத்தின உடனே என்னோட விஷயம் என்னன்னா, என்ன பரலோகத்தான என்ன ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால பரலோகம் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். சோ அந்த ஞானஸ்தானம் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், அந்த மேல இருந்து ஷவர் வரணும், பிளஸிங் ஷவர் எனக்கு வரணும், நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்படி ஒரு ஜபத்தை வச்சுதான் நான் போறேன். பக்கத்து காண்டமினியம் தான் எங்க விஜிஎஸ் அப்பா இருக்கிறது, அதாவது கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் என்னோட காட் ஃபாதர். சோ அங்க போனக்குள்ள அன்னைக்கு அவ்வளோ டார்க்கா கிளவுடு, ஒரு திக்கு டார்க் இருள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே கிளவுடு ஃபுல்லு. மத்தியானம் 3ல அப்படிப்பட்ட ஒரு இருள் பலத்த காத்து, அந்த மாதிரி புயல் காத்து போல எங்களால அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட போக கூட முடியல. நாங்க அந்த சைல்டு ஸ்விம்மிங் பூல்ல அங்கதான் நான் நிக்கிறேன். சோ அவ்வளவு பலத்த காத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த இடத்துல சோ அப்படி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எனக்கு எனக்குள்ள ஒரு தெய்வீகம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் வேத புக்கை வாசிக்கிறதுக்குள்ள எனக்கு அதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆரம்ப கட்டத்துல அதை நான் யோசிப்பேன். மோசஸ் கிட்ட முகமுகமா பேசியிருக்கிறாரு, ஆபிரகாம தன்னோட சொந்த சிநேகிதரை போல நேசிச்சிருக்கிறாரு, இப்படி எல்லாம் பண்ணுவாரு. எனக்கு அவர் என் கூடவே இருக்கணும்ன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு தேட ஆரம்பிச்சேன். ஆண்டவரே நீங்க வாங்க 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 நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் 17ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு என்னோட பேர் சொல்லி அழைத்தார். பேர் சொல்லி அழைத்த பிறகு நான் அவர்கிட்ட போய் பாக்குறேன், பேசுறேன். அப்புறம் அவர் என்னோட தலையை அப்படியே தழுவுறாரு. ரோமன்ஸ் 11ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தின்படி கிருபாதார வரங்கள்னால என்னை நிரப்புனாரு. அப்படி நிரப்பிட்டு அப்புறம் சொல்றாரு, என்னோட அன்பின் ஆவினால உன்னை நிரப்பி இருக்கிற, என்னோட மனதுருக்கத்தின் ஆவினாலும் நிரப்பி இருக்கிற. நீ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றியோ அது என்ன தேவையா இருக்கட்டும், அது வேலை ஆகட்டும், இல்ல தொழில் ஆகட்டும், இல்ல குழந்தை பாக்கியம் ஆகட்டும், இல்ல சீக்காக நோய் ஆகட்டும், அது கேன்சர் ஆகட்டும், HIV ஆகட்டும், கொடியமான நோய், அது எது வேணுமானா இருக்கட்டும், நான் உனக்கு நீ ஜெபம் பண்ண நான் விடுதலை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு
அவங்க காண்பாங்க அப்படின்னு தெரியப்பட்ட உடனே எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ஜெபம் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ வந்து வல்லமையா நடந்தது. இந்த நான் ரூமுக்குள்ள ஜெபம் பண்ணா அந்த விடுதலை அடைஞ்சவங்க போய் அங்க தெரியப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு விடுதலை அடைஞ்சனாலே இவ்வளவு வருஷம் காட்டுல பாதிக்கப்பட்டிருந்து 25 வருஷம் சர்பத்தி நாவி வயிற்றுல இருந்து என்னை சாப்பிட விடாம தூங்க விடாம எத்தனையோ நாள் நான் கஷ்டப்பட்டு அப்படியே அவங்க ஜெபம் பண்றப்போ சர்பத்தி நாவி அப்படியே வெளியில வந்து எரிச்சு சாம்பலாக்குனார் ஏசப்பா அப்படின்னு வந்து ஜனங்கள் தெரியப்படுத்துறக்குள்ளோ அந்த செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சு. அப்புறம் என்னோட வீடியோல தான் அவங்க வந்து கனெக்ட் ஆகி போன் நம்பர் எடுத்து பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் நிறைய கூட்டங்கள் சேர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒவ்வொரு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறதுக்குள்ள நான் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுல என்ன விஷயம்னாக்கா என்னோட ஞானஸ்தானம்ன்றது வந்து ரொம்ப புனிதமான ஒரு நாள் அது. ஏன்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்குள்ள அப்படி ஒரு பலத்த காத்தோ ஒரு இருட்டு இருள் கார் இருள் திக் டார்க்னஸ் கிளவுட் அந்த இருள தான் தேவனோட பிரசன்னம் அவரோட பிரசன்னத்தை நான் பார்த்தேன். அது பார்த்த பிறகு தான் நான் வந்து ஞானஸ்தானமே முழுக்க ஞானஸ்தானமே நான் எடுத்தேன். கர்த்தருக்கு சித்தமானா இந்த வீடியோ வந்து நாங்க எடிட் பண்ணி நாங்க போடுறோம்ல இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அது முழுசா பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரிருள் முக்கியமான காரியங்களில் அதாவது முக்கியமான நேரத்துல அது எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இறைவனோட திரு பிரசன்னம் காரிருள்ளது தான் வருகிறதுன்றது எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இறைவனோட பிரசன்னம் அவரோட திரு பிரசன்னம் எப்போ வந்து நம்ம பார்க்க முடியும்னா கார் இருள் கார் மேகத்துல தான் அதிகமாக அவர் அதுல தான் பார்க்க முடியும்ன்றது அப்படி உறுதியா தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாருங்க. முக்கியமான சூழ்நிலையில இந்த மாதிரி கார் இருள் வரப்போது அதுல வந்து நம்ம தேவனுடைய பிரசனத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவரோட போதனைகளை வந்து டீச் பண்றாரு. முதலாவது நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க, இல்ல வார்த்தைகளை வந்து கேளுங்க, கேட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க. வேத வார்த்தை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் மட்டும் இல்ல, அதை புரிஞ்சு நம்ம அதன்படி நடந்தாலே போதும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15 அதிகாரத்துல 12-17 வசனம். 12-17 ஆபிரகாமுக்கு இறைவனிடம் ஒரு தேசம் வந்து தேசம் முழுவதும் இறைவன் வந்து என்ன பண்றாரு ஒரு உடன்படிக்கையாக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு இறைவன் வந்து ஒரு தேசம் முழுவதையும் ஒரு உடன்படிக்கை மூலமாக பெறுகிறார். ஆபிரகாம் பெறுகிறார். அந்த நேரத்துல காரிருள் அவனை மூடி இருந்தது. அந்த காரிருள் தான் இறைவனோட பிரசன்னம் இருக்கு. ஹல்லேலூயா. இறைவனோட குரல் கேட்கிறது. அக்னி ஜுவாலை பத்தி எரிகிற நடுவுல அவரோட சவுண்ட் அவரோட குரல். ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆபிரகாம் இன்று இந்த காரிலிருந்து பற்றி எரிகிற அக்னி ஜுவாலையிலிருந்து நான் உன்னோட கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த காரில் சாட்சி வச்சு அவரோட தேசம் முழுக்க ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்னோட வந்து அந்த காரிருள்ளதான் நான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு தான் நான் வந்து ஜனங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும். இதுதான் எனக்கு அவர் பண்ண உடன்படிக்கை. என்ன போல அவர் வந்து நான் இப்போ பிரசன்ட் பேசுறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் பண்ணி முடிச்ச ஒரு விஷயம். ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை கான்வென்ட் எப்படி பண்றாருன்னா காரிருள்ள தான் அவர் அந்த அக்ரிமெண்ட்டை போடுறார். அக்ரிமெண்ட். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஜெனசிஸ் ஆதியாகமும் 28 அதிகாரத்துல 11-19 வசனத்தின் வரைக்கும் அங்கே ஆபிரகாமின் வழியில் வந்த யாக்கோபு மனம் வெறுத்து காரிருள்ல படுத்து இருந்தான். அந்த காலம் அவனை மூடி இருந்தது. டார்க் கிளவுட் மூடி இருந்தது. அங்கே ஒரு சொப்பனத்தை வந்து காண்கிறான். இறைவன் அவனுக்கு முன்பதாக நிற்கிறாரு. யாக்கோபே, நீ பயப்படாதே, இந்த தேசம் முழுவதையும் உனக்கு நான் வந்து கொடுக்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல ஈசாக்கு கொடுத்தது போல இந்த தேசம் மறுபடியும் நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன்னு காரிருள்ல கான்வென்ட் கொடுக்கிறார், அக்ரிமெண்ட் கொடுக்கிறார்.
அந்த தேசம் முழுக்க. ஸோ எப்பெல்லாம் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேட் பண்றாரோ, ஒரு உடன்படிக்கை பண்றாரோ, காம்பினேட் தான் தமிழ்ல உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை பண்றாரோ அந்த நேரத்துல காரிருள் மூடி இருக்கா. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமும் 19 அதிகாரத்துல 14 19 வசனத்தின் வரைக்கும் சீனாய் மலையின் மீது மோசே கண்களுக்கு முன்பதாக லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இறைவன் இறங்குகிறார். மோசேக்கு 10 கட்டளைகள் கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறார் அந்த டைம்ல. அப்பொழுது அந்த மலையில காரிருள் டார்க் கிளவுட் மூடி இருந்தது. பாருங்க, ஹல்லேலூயா. சோ அவர் கமாண்ட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள கூட 10 கட்டளைகள் கொடுக்கறதுக்குள்ள அந்த இடத்துல காரிருள் மூடி இருந்ததுன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா. உபாகமும் 5 அதிகாரத்துல 22 வசனம், அந்த இடம் கார் இருளினால நிறைந்து இருந்தது. ஒரு பக்கம் அக்னி பத்தி எரிகிறது, மறுபக்கம் இந்த அக்னி ஜுவாலையில இருந்து, அப்படி அக்னி ஜுவாலை இருந்தாலும் அந்த கார் இருளுக்கு மூடி இருந்தது, கார் இருளும் உண்டாகி இருக்குது. ஒரு பக்கம் அக்னி ஜுவாலை, இன்னொரு பக்கம் கார் இருள். சாத்தியமா? ஆனா அந்த கார் இருள தான் அவரோட திரு பிரசன்னம் எப்போது இருக்குதுன்றது இந்த வசனத்தின் மூலமா நம்ம கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்துல 10 13 வசனத்தின் வரைக்கும் சாலமோன் இறைவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. இப்ப என்ன பண்றாரு, அந்த ஆலயத்தை கட்டின பிறகு சாலமோன் சொல்றாரு, இறைவனே நீங்க வாங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல இறைவன் சொல்றாரு, காரிருள்ள நான் வந்து என்னோட பிரசனத்துல நான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து சாலமோனுக்கு தெரியப்படுத்துறாரு. 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்துல 10 13 வசனம் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வாங்க என்று அவர் வந்து இன்வைட் பண்றக்குள்ள, தேவனை இன்வைட் பண்றக்குள்ளோ இந்த காரிருள் அந்த இடத்துல மூடி இருந்தது. அந்த காரிருள் மூடுனதுனால ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியவில்லையா. அங்க வந்து அந்த வர்ஷிப் பண்ண அந்த காரிருள் இருந்ததால ஆசாரியர்களுக்கு ஊழியம் செய்யவே முடியவில்லையா. அப்ப வந்து சாலமோன் சொல்றாரா, காரிருள தான் வாசம் பண்ணுவேன் என்று தேவன் தெரியப்படுத்திருக்கிறாரு, அந்த காரிருள் தான் இது. அப்ப இறைவன் வந்தாச்சுன்னு சொல்றாரா. ஹல்லேலூயா. சோ அந்த காரிருள் பாருங்க எப்படி அந்த உடன்படிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இப்படி ஒவ்வொரு விஷயமும் காரிருள் தான் வந்திருக்கிறாரு பழைய ஏற்பாட்டுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இப்ப வந்து புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம போலாம். புதிய ஏற்பாட்டுல வந்து யோவான் 8 அதிகாரத்துல 29 வசனத்தின்படி இயேசு தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏசப்பா குமாரன் இல்லையா, பிதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். அப்படி இருந்ததுனால பிரியமான காரியங்களை செய்து வந்துட்டு இருக்கிறதுனால இறைவனோட குமாரனாகிய இயேசுவை இறைவன் வந்து எந்த முடியையும் தனியாவே விடவே இல்லையா. ஒரு முடி கூட இறைவன் வந்து ஏசப்பாவை தனியாவே விடலையா அப்படின்னு வசனம் சொல்லுங்க. யோவான் 8 அதிகாரத்துல 29 வசனம். எப்பொழுது தேவன் அவர் கூடவே இருந்தாரு. சிலுவையில அவர் வந்து தொங்கிய பொழுது கூட அவர் இறங்கி கூடவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அவரோட மரணம் இல்ல சில நொடியில நடக்க போது அந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறாரு. அந்த சிலுவை சுத்திலும் 3 மணி நேரம் காரிருள் சூடி இருந்தது. காரிருள். அந்த காரிருள்ல என்ன இவங்க வந்து 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. மார்க் 15 அதிகாரத்துல 33 வசனம். மார்க் 15:33 வசனத்தின்படி காரிருள் சுத்தி மூடி இருந்தது. காரிருளில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கே வந்து இறங்குகிறார். இயேசு சுத்தில அப்படியே வந்து ஏசப்பாவை அப்படியே கவர் பண்றாரு, ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்றாரு. சிலுவைநாதன் தொங்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் அவர் உயிர் விடல. ஆனா 3 மணி நேரம் அந்த காரிருள் இருட்டு, அந்த அப்படியே திக் டார்க்னஸ், அந்த மாதிரி டார்க் கிளவுட் வந்து அவ்வளோ டார்க், மழை வரல, டார்க், அவ்வளோ கார் இருள். அந்த இருள்ல இறைவனோட திருப்பிரசன்னம் ஏசப்பாவை அப்படியே மூடி இருந்ததுன்னு எனக்கு தேவ ஆவியானவர் தத்ரூபமா விஷனோட எனக்கு வந்து காமிச்சு தெரியப்படுத்தினாரு. அவர் தனியாகவே அவர் வந்து விடவே இல்லையா. பிதா வந்து ஏசப்பாவை ஒரு நொடி கூட தனியாகவே விடவில்லை. அந்த சூழ்நிலையில தான் ஏசப்பா அந்த இடத்துல இருந்தாரு. ஆனா
அவருக்கு அவரோட தாயாகட்டும், அவங்க கூட இருந்தவங்களாகட்டும், சீஷர்களாகட்டும், லூக்கா 23:49 தூரத்துல தான் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இவர் தனியா சிலுவையில இப்படி வந்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே நீங்க வாங்க விஷயங்கள்ல இங்க சிலுவை இருக்கு. ஏசப்பா கல்வாரி சிலுவையில அந்த முள்முடி போட்டு அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவரை சுத்தி காரிருள் மூடி இருக்குது 3 மணி நேரம். அதாவது 12 to 3 மணி வரைக்கும் அந்த காரிருள் 3 மணி நேரம் மூடி இருக்கு. அவர் கூட இருந்த தாயாகட்டும், சீஷர்களாகட்டும், அவரு கூட தெரிஞ்சுங்க எல்லாருமே தூரத்துல இருந்து நீங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. சோ இவர் வந்து இறைவன் வந்து தன் குமாரனை தனியாவே விட்டு விலகவே இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏசப்பா காட் வந்து பிதா வந்து ஏசப்பா கூடவே அவர் அப்படியே கவர் பண்ணி நின்று கொண்டு இருக்கிறாரா. இது வேதனையோட துடிக்கும் தன் மகனை பார்த்து கொண்டிருக்கிறாரா பிதா. அவர் துடிக்கிற துடிப்பு இருக்கு இல்லையா. அவர் எப்படி எல்லாம் வந்து சிலுவை சுமக்கிறக்குள்ள அவரோட வாரினால் அடிக்கப்பட்டு, எவ்வளவு காயப்படுத்தி, அந்த ஆணினால அடிக்கப்பட்டு, முள்முடி போட்டு, அவரோட வஸ்திரங்கள் எல்லாம் சீட்டாடி, அவ்வளவு கேவலம் அசிங்கப்பட்டு அந்த வேதனை வலியோடு துடிக்கிற தன்னோட சொந்த குமாரனை இறைவன் வந்து தான் நேசிக்கிற, பிரியமாக நேசிக்கிற தன்னோட நேச குமாரன் படுகிற வேதனையை பார்த்து அவர் வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி வந்து கிட்ட கூடவே இருக்கிறார், சமீபமாவே இருக்கிறார். சோ இந்த மாதிரி வேதனையில துடிக்கிற தன் மகனை அருகிலே நின்று கொண்டிருக்கிறாரு. நின்று கொண்ட பிறகு ஒரு உடன்படிக்கை வந்து செய்யறார். இப்ப வந்து இந்த தருணத்தை தான் இறைவன் வந்து ஒரு உடன்படிக்கையை செய்யறாரு. அந்த உடன்படிக்கை காவனன்ட் என்னன்னாக்கா, ஆபிரகாமுக்கு பாருங்க ஒரு தேசத்தை கொடுத்தாரு இல்லையா. மோசஸ் கிட்ட பேசி அவரை வந்து 10 கட்டளைக்கு ஒரு இது பண்ணி வச்சாரு, உடன்படிக்கை பண்ணாரு. ஈசாக்குக்கும் அப்படித்தான் பண்ணாரு, யாக்கோப்புக்கும் அப்படித்தான் பண்ணாரு. ஆனா இங்க ஏசப்பா கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு பிதா. அந்த காரிருள்ல அந்த 3 மணி நேரம் காரிருள் இருந்துச்சு இல்லையா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அந்த 3 மணி நேரம் அந்த காரிருள்ல ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. இப்ப இந்த இடத்துல தான் ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவ ரகசியம். இத்தனை தேவ மனிதருக்கு பிதா தான் கமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு, காமெண்ட் பண்ணாரு, உடன்படிக்கை பண்ணாரு. இப்ப இயேசு பிதா கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணாரு, உடன்படிக்கை பண்ண போறாரு, காமெண்ட் பண்ண போறாரு. இங்க ஏசப்பா தான் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன பண்றாருன்னா, தேவனுக்கும் நமக்கு மக்கள், நம்ம தானே மக்கள், தேவன் பிதாவுக்கும் மக்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. சிலுவையில இயேசு செய்த உடன்படிக்கை என்னன்றது நம்ம பார்ப்போம். ஹெப்ரூஸ் 10:10 ஹெபிரேயர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரத்துல 3:4. அதே நேரத்துல கலாத்தியன் 1:4 படி இயேசு என்ன மாதிரி உடன்படிக்கை பிதா கிட்ட பண்றாரு. பிதாக்கும் நமக்கும் உண்டான உடன்படிக்கை. இயேசு தம்மை தாமே உலகில் உள்ள அத்தனை பேரும், இயேசு தம்மை தாமே உலகில் உள்ள அத்தனை பேர்களுக்காக பலியாக அர்ப்பணித்திருக்கிறார். பாவ நிவாரண பலியாக அர்ப்பணித்திருக்கிறார். குற்ற நிவாரண பலியாக அர்ப்பணித்திருக்கிறார். தம்மை தாமே அர்ப்பணித்திருக்கிறது வந்து பிதாவுக்கு தெரியப்படுத்துறார். சோ இப்ப வந்து ஒரு உடன்படிக்கை வந்து ஏசப்பா வந்து பிதா கிட்ட பண்றார். அங்கே என்ன வந்து அதை அங்கீகரிக்கத்தான் இறைவன் 3 மணி நேரம் அந்த காரிருள்ல வந்து மூடி இருக்கிறார். ஏசப்பா பண்ற இந்த உடன்படிக்கை வந்து அது அங்கீகாரம் பண்ணதா 3 மணி நேரம் ஏசப்பா கூடவே அந்த லாஸ்ட் முடி வரைக்கும் கூடவே இருந்திருக்கிறார். எப்படின்னாக்கா கலாத்தியர் 3:13, உபாகமும் 21:23 படி மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்டவர்கள் எவரோ அவர்கள் வந்து சபிக்கப்படுவார்கள். இப்படி சபிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு மனிதனுடைய சாபம் இயேசு மீது இறங்கி வந்தது. அவர் தாமே சாபமானார். ஒவ்வொருத்தருக்காக, ஒவ்வொரு ஆண்கள், ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு குழந்தை, ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் சாபமானார். இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே ஏசப்பாவோட சரீரத்துல வந்தது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 படி நமக்காக பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் அவர் மீது சுமக்கப்பட்டது. அவர் மீது இறங்குது, எல்லாமே பாவங்கள் இறங்குது. இப்ப பிதா வந்து ஒரு அக்ரிமெண்ட், காவனன்ட்டுக்கு வந்து ஏசப்பாக்கு சைன் போடணும்.
சோ இவர் வந்து எல்லா மாசற்ற எல்லா பாவங்களும் இவர் மேல இறங்கிட்டு இருக்கு. சாபம், பாவம், பாடுகள், நோய்கள் அத்தனையும் இறங்கிட்டு இருக்கு. பாவம் முக்கியமாக உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் அவர் மேல இறங்கிட்டு இருக்கு. இப்ப பிதா வந்து பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப அடுத்தது அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும், காத்துட்டு இருக்கிறார். யோவான் 1:29 படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அங்க தொங்கிட்டு இருக்கிறார். சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது ஒவ்வொருடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. அவர் துடிக்கிறார், தடுமாறுகிறார். ஹல்லேலூயா. இந்த துடிப்புல பிதா வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். என்ன அக்ரிமெண்ட்? பிதாவுக்கும் நமக்கும் உண்டான அக்ரிமெண்ட். அது என்ன அக்ரிமெண்ட்ன்றது நம்ம போக தெரிஞ்சுக்குவோம். உலகத்தின் பாவங்கள் எல்லாமே அவர் மேல வைக்கப்பட்டது. அப்பொழுது இறைவனோட திரு சமூகம் அவரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலக ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா பாவம் இல்லாத யாரும் பரிசுத்தமாகிய தேவனை, பாவத்துக்கும் பரிசுத்தமான தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு பாவமும் அறியாத ஏசப்பா இப்ப உலகத்தின் பாவம் தன்னோட மேல வைக்கப்பட்டது. நம்மளோட பாவங்கள் எல்லாம் அவர் மேல வைக்கப்பட்டது. அப்ப பாவத்துக்கும் பாவம் செய்யாத பரிசுத்தமான பிதாவுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரிருள் விலக ஆரம்பிக்குது. 1 பேதுரு 1:14 14 படிக்கும்படி நான் பாரிசுத்தமா இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு தேவன் தெரியப்படுத்திருக்கிறார் இல்லையா? இப்போ ஏசப்பா முழுவதையும் பாவம் இறங்கிட்டு, பாவம் அத்தனை இறங்கிட்டு இருக்கு. பிதா வந்து அவ்வளவு நேசிக்கிற பிதா 3 மணி நேரம் அப்படி காரிருள்ல அவர் அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கிற பிதா இப்போ எல்லாரோட பாவம் அவர் மேல இறங்கிட்டு இருக்கு. அடுத்தது உயிர்த்தா பிரியணும் இறங்கிட்டு இருக்கு. அவர் மேல பாவம் சாபம் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. சோ இவர் வந்து துடிக்கிறார், தடுமாறுகிறார். தேவகுமாரன் பார்க்கிறார், பிதாவை பார்க்கிறார். ஹெப்ரூஸ் 12:14 எபிரேயர்கள் நிறுவனம் 12:14 படி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது இல்லையா? இப்ப ஏசப்பா முழுவதும் அவர் வந்து பாவமாக்கப்பட்டாரு, சாபமாக்கப்பட்டாரு. அப்ப பரிசுத்தமான தேவன் எப்படி அவருக்குள்ள நுழைய முடியும் இல்லையா? சோ இப்ப வந்து பாவம் இல்லாமல் எல்லா பாவங்கள், நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் அவரோட சரீரத்துல வர ஆரம்பிக்குது. 1 பேதுரு 1 பீட்டர் 2:24 படி ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த பாவத்தில் அவர் துடிக்கிறாரு, பாவம் நிறைந்தவராகவே மாறிவிடுகிறாரு. தேவனுடைய திருப்பிரசன்னம் அந்த சூழ்ந்திருந்த அந்த கார் இருள் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. அப்படியே விலகுது. அந்த நேரம் வரும் அந்த 3 மணியில உயிர் பிரிகிற நேரம் வருது இல்லையா? அந்த நேரம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா இறைவனோட திருப்பிரசன்னம் அந்த காரிருள் 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்து இருந்தது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலக ஆரம்பிக்குது. பிதா சொல்றாரு, இப்ப குமாரனை பார்த்து இவரு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாருன்னு பிதா வந்து அது சைன் பண்ணணும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் மனிதனோடைய ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. இப்போ பிதா ஃபாதர் தன்னோட குமாரன் நீங்க தொங்கிட்டு இருக்கிறது பார்த்து எல்லா நம்மளோட பாவங்கள்லாம் அவரோட சரீரத்துல போட்டாச்சு, சாபங்களும் அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ பிதா வந்து மனிதனுக்கு நம்ம கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இதுதான் ஏசப்பா பிதாவுக்கும் நமக்கும் சேர்ந்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. பிதா நம்ம பிள்ளைகள் நமக்கும் சேர்ந்து பண்ணி இருக்கிற ஒரு உடன்படிக்கை. இப்ப ஏசப்பா அந்த மரணத்துல எப்படி நமக்கு ஒரு கான்வென்ட் பண்றார், காரிருள்ல செய்த அந்த அக்ரிமெண்ட், அந்த உடன்படிக்கை. இப்ப பிதா வந்து சொல்றார், ரைட், இப்போ அவரு சைன் போட போறாரு, இந்த அக்ரிமெண்ட் கான்வென்ட்க்கு சைன் போட போறார். நான் இந்த உடன்படிக்கையை மனிதனுக்கு செய்கிறேன் அப்படின்னு வந்து பிதா தெரியப்படுத்துறாரு. எவன் ஒருவன் இயேசு எனக்காகத்தான் மரித்தார் என்று நம்புகிறானோ அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்க ஆயத்தமாக இருப்பேன். மன்னித்து நான் இந்த உடன்படிக்கை நான் அதை செய்த அவங்க செய்யற பாவங்களை நான் மன்னித்து மறப்பேன் கூட சொல்றார். ஹல்லேலூயா. இதுதான் அவர் செய்த காரிருள்ல ஏசப்பாக்கு செய்த உடன்படிக்கை. புரியுதுங்களா? காரிருள்ல செய்த ஒரு உடன்படிக்கை பாருங்க. ஏசப்பா கிட்ட நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களும்
அவர் யாரெல்லாம் வந்து ஏசப்பா எனக்காகத்தான் மரித்தாருன்னு சொல்லிட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க செய்த அத்தனை பாவங்களை நான் மன்னித்து மறப்பேன்னு சொல்றாருங்க. எப்படி பாருங்க விஷயம் பாருங்க. எபிரேயர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 12ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க வாசிச்சுனா இந்த உடன்படிக்கை நீங்க படிக்கலாம். இதுல 8ஆம் அதிகாரம் எபிரேயர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுல நான் அவர்களோட பாவத்தை மன்னித்து மறப்பேன், ஆனால் பாவம் நிறைந்த தன்னோட குமாரனோட முகத்தை அவரால் வந்து பார்க்க முடியல. ஏன்னா பரிசுத்தமான தேவனுக்கு சுட்டரிக்கிற பரிசுத்தமான அக்னி ஜுவாலையில சுட்டரிக்கிற தேவன் இவர் முழுவதையும் சாபமானாரு. எப்படி கிட்ட இருக்க முடியும்? அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலக ஆரம்பிக்கிறாரு. ஏசப்பா பாக்குறாரு, காரிருள் அவரை விட்டு விலகியது, அந்த பிதாவோட அன்பு பாசம் அவரை விட்டு பிரிந்து போகிறது தான் பார்த்துட்டு, இவ்வளவு நேரம் எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிற என்னோட பரம பிதா என்னை விட்டு போயிட்டு இருக்கிறாரேன்னு சொல்ற நேரத்துல தான் அவர் வந்து துடிக்கிறாரா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தை தான் சொல்றாரா. அந்த வார்த்தை சொல்றதுக்குள்ள அந்த காரிருள் அப்படியே விலகி போகுது. ஏன்னா பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அக்ரிமெண்ட் போட்டாச்சு, உடன்படிக்கை போட்டாச்சு. நீ மக்களுக்காக வந்து ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுக்கற இல்லையா? எந்த மக்கள் உன்னை வந்து நீ எனக்காகத்தான் மறித்திருக்கிற ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சுட்டு நான் மறந்துடுவேன். இதுதான் அந்த உடன்படிக்கை. காரிருள்ல அவர் செய்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி சிலுவையில் அவர் சொன்ன அந்த 4வது வார்த்தை ரொம்ப கலங்கலான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. மேத்யூ 27ஆம் அதிகாரத்துல 45, 46ஆம் வசனம் நம்ம வாசிச்சா தெரியும். அதுல 45ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் இட்டு கூப்பிடுகிறார். அதற்கு என்ன அர்த்தம்னாக்கா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம். அந்த காரிருள் விலகி போனதுனாலதாங்க அவர் கத்துறார் இந்த மாதிரி. இவ்வளவு நேரம் கூடவே ஆறுதல் படுத்திட்டு சமீபமாக இருந்து ஒரு நொடி கூட விட்டு விலகாத தன்னோட பரம பிதா உலகத்தின் சாபம் பாவம் தன் மேல வந்த உடனே அவர் அப்படியே கவர் பண்ணி இருந்த அந்த காரிருள் விட்டு விலகுதுன்னு பார்த்து துடிக்கிறார், தடுமாறுகிறார். என்னை விட்டுட்டு போறீங்களா? நம்ம அப்பா அம்மா எங்கன்னா தூரம் போனாக்க நம்ம வந்து யோசிக்கல, பசங்க ஐயோ எப்போ வரீங்கன்னு இவர் நிரந்தரமா விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவர் துடிக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு வந்து ஒரு மிகவும் கலங்கலான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தை வந்து எல்லாருடைய இருதயத்துல போய் சேரணும். அதுக்காகத்தான் நான் இந்த ஆவியானவர் இந்த நாள்ல பேச வைத்துட்டு இருக்கிறார். என்ன கடுமையான வசனம் இது. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர், இல்லாமல் இருந்து எல்லாமே உருவாக்குனவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாமே சகலத்தையும் உருவாக்குனவர், சகலத்தையும் படைத்தவர், கடலின் அலை மீது நடந்தவர், தண்ணீரை திராட்சரசமா மாற்றினவர், ஒவ்வொரு விஷயமும் காற்றையும் கடலையும் அதட்டினவர். இப்பொழுது தவிக்கிறாருங்க, காரிருள் விலகி போனதுனால. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி தவிக்கிறாரு. இந்த காரியத்தை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முழுவதையும் இந்த காரியத்தை தீர்க்கதரிசியான தாவீது எழுதி வச்சிடுறாரு. என் நீங்க சங்கீதம் 22 முதலாம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக நிற்கிறீர்? தூரமாக நிற்கிறாரு. அப்படியே வந்து பாவங்கள்லாம் இறங்கின பிறகு அப்படியே கண்ணை முகத்தை மூடி தேவன் பிரிஞ்சு போயிடுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு. அப்பதான் இந்த உயிர் பிரியுது. ஹல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்படுவதற்கு முன்பதாக
1000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவனுடைய மனுஷனான தாவீது அவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நிறைந்து தீர்க்க தரிசனமாக இதை எழுதி வைக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதையும் எழுதி வைக்கிறார். 22 அதிகாரம், சங்கீதம் 22 அதிகாரம், இயேசு எப்படி எல்லாம் சிலுவை பாடுகள் பாடுவாரு, எப்படி தொங்குவாரு, எப்படி புலம்புவாரு, எப்படி மற்றவர்கள் அவரை பரிகாசம் செய்வாங்க. இவன் தேவன் கூட இருந்தானே, தேவன் நம்பி இருந்தானே, இப்பொழுது அந்த தேவனே விடுவிக்கட்டும், மற்றவர்களை ரட்சித்தானே, தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லையா பாக்கட்டும். இதெல்லாம் தாவீது எழுதி வச்சுட்டாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. தன்னைத்தானே ரட்சிக்க முடியலையேன்னு இதெல்லாம் கேலி பண்ணுவாங்க. எப்படி கேலி பேசுவாங்க, எப்படி உடைகளை கழட்டி விடுவாங்க, எப்படி எல்லாம் அவரை தொங்க விடுவாங்க, அவர் எப்படி மாம்சமும் தோலோட அவர் தொங்கிட்டு இருக்கிறாருன்றது அத்தனையும், எலும்போட சதையோட தொங்கிட்டு இருக்கிறது அத்தனையும் தத்ரூபமா தாவீதுன்ற ஒரு ராஜா தீர்க்கதரிசி தேவனோட ஆவியில நிறைந்து சங்கீதம் 22 அதிகாரம் முழுவதிலும் எழுதி வச்சிட்டாரு. அப்போ இந்த சங்கீதம் 22 முதலாம் வசனத்துல சொன்ன மாதிரி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த வார்த்தை இவர் அந்த நொடியில சொல்லணும். அப்பதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில அதே போல அதே வார்த்தை தான் பேசுறாரா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சோ இது எதுக்காக அந்த வார்த்தை பேசுறாருனாக்கா, இது எங்க ஆவியானவர் தான் தெரியப்படுத்தினார். பக்தி உள்ள மனிதர்கள், மதவெறி புடிச்ச மனிதர்கள், யூதர்கள் நம்பணும்னு சொல்லிட்டு அவர் தான் மேசியா இவர் தான் சொல்லி நம்பணும்ன்றதுக்காக அந்த வார்த்தை தீர்க்கதரிசியான தாவீது எழுதின மேசியா இவர் தான் சொல்லி நம்பணும்ன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாரா. இது எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இந்த யூதர்கள் அறிந்து கொள்ளணும், தாவீது தீர்க்கதரிசி கூறிய மேசியா இவர்தான் என்று, தேவகுமாரன் மீட்பர் இவர்தான் என்று ஜனங்கள் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக ஒரு அடையாளமாக இந்த வசனம் நிறைவேறும் வசனம் ஆகணுன்றதுக்காக அந்த வார்த்தையை தேவன் ஏசப்பா அந்த தருணத்துல சொல்றார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றார். மேத்யூ 24:35 வசனத்தின்படி, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகவே போகாது என்று அந்த சொன்ன தேவன் அந்த ஏசப்பா சொல்றாரு. மேத்யூ 5 அதிகாரத்துல 16-17 வசனத்தின்படி, தீர்க்க தரிசனங்களாகிலும் வேத வசனங்களாகிலும் நான் அழிக்க போட வரவில்லை, அவைகளை நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்றார். ஹல்லேலூயா. சங்கீதம் 22 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற மேசியா நான் தான், அவரு நான் தான், நான் வேற யாரும் கிடையாது. யூதர்கள் அறிந்து கொள்ளணும், பக்தி உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், மதவெறி பற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் தான் இந்த வார்த்தையே அந்த தருணத்துல அந்த நொடியில சொல்றாரு. எப்போ காரிருள் விலகி போற நேரத்துல. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகில் மனிதர்களோட வார்த்தை மறைந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தை மறைந்து போகவே போகாது, இல்லையா? ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, என் கார்டினல் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா, இவர் நாங்க 2020 நான் ஊர்ல இருக்கிறேன். இவருக்கு வயிறு ரொம்ப பிரச்சனையா, வாமிட்டு, எதுவுமே சாப்பிட்டாலும் தங்காது. ஒரு 10 நாள் அவர் ரொம்ப ஒரு 4-5 கிலோ டவுன் ஆயிட்டாரு. அப்புறம் எனக்கு கால் பண்ணி அவர் செக் பண்றாரு, போய் செக் பண்றாரு மலேசியால. நான் அப்ப இந்தியால இருக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்களா, வயிற்றுல ஏதோ அல்சர் இருக்கிற மாதிரி இருக்கு, கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு, நாங்க செக் பண்ணோம், ஸ்கேன் பண்ணி சர்ஜரி பண்ணிதான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள எனக்கு உடனே கால் அடிக்கிறாரு. சுமிதா, ஜாப் பண்ணிக்கமா, அப்பாவுக்கு இப்படி போயிட்டு இருக்கிறேன். நானு வெள்ளிக்கிழமை நான் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து அதுக்கு எனக்கு நான் ஆயத்தமா இருக்கணும், ப்ரிப்பேர் ஆகணும். எனக்கு 10 நாளா ஒண்ணுமே முடியலமா. எப்போ சொல்றாருனாக்கா, எனக்கு புதன்கிழமை சொல்றாரு, புதன்கிழமை ஈவினிங் சொல்றாரு. இப்ப வேலைக்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை இவர் போகணும். நான் ஏர்லி மார்னிங் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் பதில் கொடுத்துறாரு. அப்படியே ஸ்கேன் எடுத்துரு, ஆவிக்குரிய ஸ்கேனிங் அப்படியே ஸ்கேன் எடுக்கிறேன். அப்போ அவருக்கு ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அவருக்கு அல்சர் எல்லாம் கிடையாது, நீ நான் ஜெபம் பண்றது அல்சர் எடுத்துருங்க ஆண்டவரே, கட்டி இருந்தா மஞ்சுடா அப்படி எல்லாம் சொல்றப்பல அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் நான் பார்த்துட்டேன். ஸோ ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்.
ஆனா இவர் வந்து அந்த டாக்டர் சொல்லிட்டாரு இல்லையா, அங்க போய் ஆகணும். அவர் வந்து அவருக்கு இப்ப நான் தெரியப்படுத்தணும், ஏன்னா டைமிங் வேற டிஃபரன்ஸ், 2.5 மணி நேரம் டிஃபரன்ஸ். ஸோ வேலைக்கிழமை எனக்கு மார்னிங்கே மெசேஜ் வந்துடுது, ஹீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு ஏசப்பாக்கு மெசேஜ் வந்துடுது. இப்போ நான் 5 மணிக்கு அவருக்கு வந்து நான் தெரியப்படுத்தணும். இந்த மெசேஜ் வந்த கையோட அவரோட நம்பர் வந்து அவருக்கு பார்க்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. இப்போ மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை அவர் வந்து 12 மணிக்கு போகணும் மத்தியானம். ஸோ ஏர்லி மார்னிங் மறுபடியும் வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து நான் அவருக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன் 6 மணிக்கு, காலையில 6 மணிக்கு. அந்த டாக்டர் கண்டிப்பா அவர் போய் பார்த்தே பார்க்குவாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஏன்னா அவங்ககிட்ட சொன்னா எந்த மனுஷன் சொன்னாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வந்தா தான் நமக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ இப்போ வந்து வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு அவங்க போனோம் செக்அப்க்கு. நான் வந்து மார்னிங்கு அவருக்கு ஏர்லி மார்னிங் தியானம் முடிச்சுட்டு 6 மணிக்கு மெசேஜ் போடுறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே போடுறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அப்போ அந்த வார்த்தையை வந்து அவர் போய் கேட்கிற நபர் அந்த டாக்டர் மூலமா அவர் என்ன சொல்ல வராரோ அது தெரியப்படுத்துவா. அப்போ அப்பா நீங்க போங்க, நான் சொன்ன விஷயம் நீங்க போங்க, அந்த டாக்டர் இதை சொல்ல போறாரு, உங்களுக்கு அல்சரும் இல்ல, கட்டியும் இல்ல, உங்களுக்கு டேப்லெட் எல்லாம் குறைக்க போறாரு, நீங்க ஓவர் டோஸ் எடுத்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்செட்டா இருக்குதுன்னு நான் வந்து தெரியப்படுத்திடுறேன். இப்போ டாக்டர் கிட்ட போறாங்க, எல்லாமே ப்ரோசஸ் எல்லாம் ஆகுது. ரிசல்ட் இதுதான் தெரியப்படுத்தி கிட்டத்தட்ட 3:30 மணி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த ரொம்ப சந்தோஷம், அவங்க டாக்டர் சொல்லிட்டாரு எதுவும் இல்லை, டேப்லெட் குறைச்சிட்டாரு. அப்புறம் வந்து 6 மணிக்கு தான் என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் பாக்குறாரு. ஈவினிங் 6 மணிக்கு, நான் 6 மணி மார்னிங் போட்டிருக்கிறது. பார்த்த உடனே போன் அடிக்கிறாரு, ஸ்மிதா நீ சொன்ன மாதிரியே அந்த டாக்டர் அப்படியே ஒரு வார்த்தை கூட தவறாம அப்படியே சொல்லிட்டாருமா, எனக்கு அல்சர் இல்லை, எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, டேப்லெட் ஓவர் டோஸா இருக்கிறதால தான் நான் வந்து குறைச்சிக்கணும், பிபி இல்லை, சுகர் இல்லை, டயபிட்டிஸ் ஒண்ணுமே இல்லைம்மா, டேப்லெட் எல்லாம் நான் குறைச்சிக்கணும். என் அன்பு மகளே, தேவன் எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் நீங்க அப்படி சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, இறைவன் வந்து நம்ம ஞானஸ்தானம் அவர் எனக்காகத்தான் மரித்தாருன்னு சொல்லி நம்ம அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துடும். அந்த ரட்சிப்பு வரும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவரோட நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 9 வரங்கள் எப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் இதெல்லாம் நம்ம கிடைக்க போகுது. அது நம்ம வந்து ஃபீல் பண்ணி உணரணும். இந்த 9 வரங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 8-10 வரைக்கும் 9 வரங்கள்ல வந்து முக்கியமான ஒரு வரம் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் ஒரு வரம். இந்த வரம் இருந்த போக மற்ற வரங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் செய்யும். ஹல்லேலூயா. அது எக்ஸ்ரே போலங்க, எக்ஸ்ரே போல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஒரு மனிதன் எப்படி வந்து ஆக போகுதுன்னு தெரியப்படுத்துறது எக்ஸ்ரே போல. இது ஒரு கிஃப்ட்ங்க, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட். இந்த கிஃப்ட் எல்லாருக்குமே அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார், ரெடியா இருக்கிறார். ஏன்னா பிதா அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு ஏசப்பா கிட்ட, கல்வாரி சிலுவையில தொங்குறக்குள்ள நீ வந்து உன்னை யாரெல்லாம் நம்பி நீ எனக்காகத்தான் மரித்த, இயேசு எனக்காகத்தான் மரித்தாருன்னு சொல்லி யாரெல்லாம் உன்னை விசுவாசி நம்பி ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட பாவத்தெல்லாம் நான் வந்து மன்னிச்சிடுறேன். அதனால தானே 1:7 சொல்லியிருக்கு, ஏசப்பாவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்குது. சரி, இப்படி வந்து வரங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. எபிரேயர்கள் நிறுவனம் 4:13 படி அவரோட கண்ணுக்கு எல்லாமே நிர்வாணமாக இருக்கு. இப்படிப்பட்ட வரங்கள் நம்ம பெற்றுக்கொண்டு இந்த காலகட்டத்துல இந்த நம்ம ஸ்ரீலங்கா தேசத்துல ஒவ்வொரு வாலிபர்களும் யாரெல்லாம் ரத்தத்துல கழுவப்பட்ட ஒவ்வொரு சகோதரிமார்களும் இந்த நம்ம க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட்ல மட்டும் கிடையாது, இந்த தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்றார். வரங்களுக்காக நம்ம வந்து காத்திருந்து அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஏன்னா அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு உடனே பசுத்தாவின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை ரிசீவ் பண்ண ஒன்லி திங் தேவனோட சமூகத்துல அவரை கேட்டு நம்ம அதை வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அவர் கொடுக்கத்தான் அக்ரிமெண்டே போட்டிருக்கிறாரு. வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேரு நான் பண்றதா கரெக்ட், சுய பிரமாணத்தின் ஆவி, நான் சொல்றதா கரெக்ட், நான் செய்யறதா கரெக்ட் அப்படி இருக்காம நேரத்தை வந்து வீணாக செலவு பண்ணாம இறைவனோட பாதத்துல உட்கார்ந்து அந்த வரன்களை நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம தேசத்துக்கு ஒரு தானியேல போல, ஒரு யோசேப்பு போல தேசத்துக்கே வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை தேடி மற்ற மக்கள் எல்லாம் வந்துடுவாங்க.
எங்களுக்கு தேவன் தெரியப்படுத்துறாரு, இந்த இடத்துல விதை போட்டுட்டு நீ போயிடு, அடுத்தது அறுவடைக்கு நான் ஜனங்களை தயார்படுத்திடுவேன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம், அதுக்காக தான் எங்களை அனுப்பி இருக்கிறார். நீ போய் விதை போட்டு வா, ஒவ்வொன்றும் நான் வந்து உருவாக்குறேன். ஏன்னா அறுப்பு மிகுதி இல்ல, வேலையாட்கள் கம்மியாக இருக்கிறோம். சோ அந்த வேலையாட்களை இந்த இடத்துல இருந்து உருவாக்குறாரா? ஹல்லேலூயா. அந்த அக்ரிமெண்ட் அப்படிதான் பேசியிருக்கு. யாரெல்லாம் இவங்க ஏத்துக்கிறாங்களோ, நீ அவங்களுக்காக தான் மரித்தேன்னு சொல்லி அவங்களோட பாவங்களை மன்னித்து நான் மறந்துடுவேன், அதே நேரத்துல பரிசுத்த ஆவி நிறைவு அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளாகட்டும், அது யாரா இருக்கட்டும், நம்ம இந்த திருச்சபைக்கு ஒரு ரோஜா முள்கள் போல நம்ம இருக்காம ரோஜா மலர்கள் போல நம்ம மலருவோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் வரத்தை நம்ம விரும்புவோம். வேர்ட் ஆஃப் விஸ்டம் ரொம்ப ரொம்ப நல்ல வரம் இது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கிறது. அவர் கொடுக்க தாராள பிரபு 9 வரங்கள் கொடுக்கிறாருங்க, 1 2 இல்ல, தாராளமா அவர் வந்து கொடுக்கிறாரு. என்னை கேட்பாங்க, நிறைய எல்லா இடத்துல போய் நீங்க ரட்சிப்பு பத்தி தான் பேசுறீங்களே, இயேசு எனக்காகத்தான் மரித்தாருன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, இதுல உங்களுக்கு என்ன வருது? ரட்சிப்பின் சந்தோஷம் அது கிடைக்கணுமே. ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைச்சதுனாலதான் எனக்கு அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன். அப்படி அந்த காரியம் எப்படி ஏசப்பா அப்படி 3 மணி நேரம் கவர்ந்து இருந்ததோ, ஏசப்பா விட்டு அந்த காரியம் பிரிஞ்சது. ஆனா ஏசப்பாவோட ரத்தத்துல கழுவப்பட்ட நானு அக்ரிமெண்ட்ல சைன் ஆயிட்டேன். அப்ப அந்த காரியம் அப்படியே சுற்றி கவர் பண்ணியே இருக்கும். ஒரு நாள் நான் விலகி போக விடவே மாட்டேன். அப்படி விலகி போக ஒரு வேளை நான் விட்டா நானும் அப்படிதான் கதறணும், என் தேவனே ஏப்பா என்ன கைவிட்டுட்டு அப்படி நம்ம கவுது. ஏதாவது ஒரு புலம்பல், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு நெருக்கடி வந்தா, ஐயோ ஆண்டவர் இதை கைவிட்டுட்டாரு, போச்சு எல்லாம் போச்சு. ஏன் அப்படி பண்ணணும்? நம்ம கிட்ட அவர் கூடவே இருக்க நம்ம வந்து ஆயத்தமாக்கியோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் எதுக்காக அவர் ஜனங்களுக்கு சொல்றேன்னாக்கா, நான் ருசிச்ச இயேசுவை நம்ம எல்லாருமே ருசிச்சு பார்க்கணும். அதனால கடல் தாண்டி இந்த இடத்துல வந்து என்னோட சாட்சி மூலமா பேச வச்சுட்டு இருக்கிறார். உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணனா, ஒரு காரியத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ண அந்த உபவாசத்துக்கு பதில் கொடுப்பார். அதுதான் உபவாசத்தின் ஜெபம். நம்ம விண்ணப்பத்தை கேட்கறக்குள்ளோ வைக்கிறக்குள்ளோ அவர் பக்கத்துல வந்து உட்காரணும், அவர் அதை கேட்கணும், காதுல கேட்கணும். அப்ப நம்ம விண்ணப்பம் நம்ம பெட்டிஷன் கொடுத்தக்குள்ள அவர் ஓகேன்னு டீல் பண்ணணும், சைன் போடணும், ரைட் எடுத்துக்கோன்னு. அப்ப நம்ம அவர் கேட்டு அந்த விண்ணப்பத்தை நம்மளுக்கு சைன் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஏசப்பா அந்த இடத்துல உலகத்தின் பாவம் சுமந்ததுனால பரிசுத்தம் இல்லதா போயிட்டாரு. அதனால்தான் காரியம் வெளியிடுச்சு. அப்ப நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தம் ஆனதுக்கு நம்ம எது கேட்டாலையும் அவர் தரன்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் என்னோட சாட்சி எந்தெந்த இடத்துல இருக்கும் நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். அது ஒவ்வொரு போற இடத்துல ஆகட்டும், நாடாகட்டும், வெவ்வேறு தேசங்கள் ஆகட்டும், இடங்கள் ஆகட்டும், இல்ல ரேடியோல, டிவியில, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, கேசட்ஸ்ல, வேற ஏதாவது ஏரியா தான் சொல்லுங்க, அதுல நுழையிறேன். இயேசு எனக்காக தான் மரித்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் ருசிச்ச இயேசுவை நீங்களும் ருசிச்சு பாருங்க. ஏதாவது ஏரியா இருந்தா சொல்லுங்க, நான் நுழையிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனத்தை நான் வந்து கொண்டு வரணும். இயேசு என்ன போல மனநோயாளியாகி அந்த மன முறிவில தற்கொலை வரைக்கும் போகிற சூழ்நிலை எனக்கு வந்ததுனால எனக்கு ஆறுதல் படுத்தி என்னோட மைண்ட் சிந்தனையை மாத்தி வாழணும்னு சொல்லி அவங்க ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அப்போ நான் போய் யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள நான் போய் சொல்லுவேன், சிலுவையில தொங்குற சிலுவை நாதனை பாருங்க, உங்களை மகிழ வைக்கத்தான் அவர் வந்து காத்துட்டு இருக்கிறார், தொங்கிட்டு இருக்கிறார். அதனால அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க, சாகாதீங்க போய் சொல்லுவேன். இதுதான் அதிகமான ஜனங்க அப்படிதான் வருவாங்க என்கிட்ட. அவங்க மரணத்தினாலே தற்கொலை போற அளவுக்கு போயிடுவாங்க. வாழ்க்கை வெறுத்து ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கை வாழ்ந்துதான் பார்ப்போமே, அது இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துதான் பார்ப்போமே. அப்படி அந்த உடன்படிக்கையில நம்மளும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த டீலுக்கு ஒத்துக்குன்னு சைட் போட்டா போதும், வாழ்க்கை அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா ஏசப்பா அவர் பாடுகள் சுமந்து இருக்கிறார். இது உண்மையா உறுதியா இந்த மறுபடியும் என் மூலமா தேவன்
அழுத்தி சொல்றாருன்னா காரணம் இருக்கு. ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்திருக்கிறார். இந்த உலகம் துயர நிறைந்த உலகம் தான், அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நாங்களும் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறோம். துயரத்திலும் வேதனையிலையும் மன முறிவிலையும் சிறுமையிலையும் நாங்க கடந்து வந்திருக்கிறதுனால எனக்கும் அது தெரியும். ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த 33 வருஷம் ஒரு துயர நிறைந்த ஒரு துக்கம் நிறைந்த மனிதனாகத்தான் வாழ்ந்தார். சந்தோஷமா வாழவே இல்லையா அவர் என்ன சாப்பிட்டாரு, எங்க தூங்கினார் எல்லாமே தெரியல. தலை சாய்க்க கூட இடம் இல்லை அவருக்கு. சாப்பாடு கொடுத்தாத்தான் உண்டு. அதுவும் அவரால் சுகமடைந்த ஸ்திரீகள் கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிடுவார். ஹல்லேலூயா. துக்கம் நிறைந்த ஒரு மனிதனாக தான் 33 வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஏசாயா 53:3 இதுதான் சொல்லுது. அதனால்தான் ஆவியானவர் சொல்றாரு, இயேசு வெறும் பாவங்களை மாத்திரம் சுமந்து கொள்ள வரவில்லை, நம்மளுடைய பாடுகளும் துக்கங்களும் சுமந்து இருக்கிறார். வெறும் பாவங்கள் மாத்திரம் சுமக்க வரல, நம்மளோட பாடுகள். இப்ப என்னோட பாடுகள் துக்கங்கள் அவர் சுமந்துதானே எனக்கு அந்த சிலுவையில போட்ட கல்வாரி சிலுவையில ஏசப்பா போட்ட முள்முடி போல 50 தையல் மேல போட்டாங்க. அவர் அச்சடியாளங்களை சரீரத்துல நானும் தரித்து இருக்கிறேன். ஆனா என்னோட வலி வேதனை அவர் எடுத்துக்கிறார், என்ன அவர் காரியத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. எனக்கு வந்த பாடுதான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேற விதமா துக்கங்கள் பாடுகள். ஆனா நம்ம சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம சொல்லாமலேயே ஒருத்தருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், ஏசப்பாக்கு தெரியும் அந்த பாடுகள் துக்கங்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஐயோ நம்ம அவர்கிட்ட நம்ம மன்றாடாம நம்ம சிலர் நமக்கு நாமே குழம்பிக்குவோம். ஏன்னா நான் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஏசாயா 49:14 உலகம் துயரத்துல இருக்கிறதால எப்படி கதறுகிறார், தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார். அப்படிதான் நம்ம புலம்புறோம் இல்லையா? இந்த புலம்புல கேட்ட அந்த இயேசு இந்த துக்கம் நிறைந்து ஆல்ரெடி அவர் சுமந்து அதுக்கு நமக்கு பதிலாகவே நம்ம கதறுவதற்கு பாருங்க எவ்வளவு தமிழ் வார்த்தை. கதறுவதற்கு பதிலாக அவர் கதறினார். ரைட்டா? அவர் கதறினார். ஏற்கனவே அவர் கதறி இருக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பாடுகள் அவர் சுமந்ததுனால இன்னும் அந்த குமாரோட ரத்தம் ஈரமா இருக்கு, இன்னும் ஆறாம இருக்கு அந்த காயங்கள். அந்த காயங்கள் மூலமா தான் நம்மளோட நோய்கள் குணமாகுது. அந்த ஆறாத ரத்தத்தின் மூலமா தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஹல்லேலூயா. இதுதான் நம்மளோட பாவங்கள். நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அந்த ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு பரிசுத்தமாயிடுவோம். இதுதான் பிதா பண்ணி இருக்கிற கவர்னன்ட். அந்த டார்க் கிளவுட், திக் டார்க்னஸ்ல, இருள அவர் பண்ணி இருக்கிற உடன்படிக்கை. உன்னை யாரெல்லாம் ஏத்துக்குன்னு நீ அவங்களுக்காகத்தான் மரித்தேன்னு சொல்லி உன் ரத்தத்துல கழுவுறாங்களோ, நான் அவங்க செஞ்ச அத்தனை பாவங்களும் மன்னிச்சுட்டு வந்துடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஏசப்பாவோட ரத்தம் பொக்கிஷங்கள், பொக்கிஷம். ஏன்னா ஒரே குமாரன் இல்லையா, நேசிக்கிற குமாரன் இல்லையா, பொக்கிஷமாக நேசிச்சார். அவரோட ரத்தம் ரொம்ப பரிசுத்தமான ரத்தம். எந்த நம்ம அவர் சொல்றாரு, இந்த ரத்தத்தை நம்ம அலட்சியமே படுத்தக்கூடாதா, அலட்சியப்படுத்தக்கூடாது. நிறைய பேரு ரத்தத்துல கல்வப்பட்ட பேருக்கு பின்வாங்கி போயிடுது. தான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஏசப்பா நம்ம பாவங்களை மன்னிச்சுட்டு இருக்கிறாரு, ஏன்னா ரத்தத்தை அவர் சிந்தித்தாரு, எனக்காக மரித்தாரு, நம்ம இஷ்டம் போல வாழலாம், ஏன்னா நமக்கு தான் விடுதலை ஆயிட்டுமே, பரிசுத்தமாயிட்டோன்ற ஒரு நினைப்பு. எப்படி பின்வாங்கி போற கூட்டங்களுக்கு ரத்தத்துல கழுவப்பட்டு நம்ம நம்ம நீதியே செஞ்சாக்கா அது பிதா பார்த்துட்டே இருப்பாராம். இது எனக்கு தேவ ஆவியாக தெரியப்படுத்தினாரு. நம்ம பரலோகத்துல இருக்கிற பிதா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இந்த ரத்தம் எப்படிப்பட்ட ஒரு ரத்தம்னாக்கா, இந்த ரத்தம் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிற ரத்தம், நம்மளோட மீறுதல்களை மன்னிக்கிற ரத்தம், நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ரத்தம், நம்மளோட சாபத்தை உடைக்கிற ரத்தம். இந்த ரத்தம் பிதாவுக்கு பொக்கிஷம், பொக்கிஷமாக இருக்கு. அப்படி சொல்லிட்டு இந்த மீறுதல் பண்ற ஆளுங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்கிறார். ஹெபிரேயர்கள் நிறுவனம்
10ஆம் அதிகாரத்துல 29-31 அதுல தெளிவாக எழுதியிருக்கு, பிதாவின் கண்களுக்கு ஏசப்பாவோட ரத்தம் பொக்கிஷம். அந்த ரத்தத்தை நம்ம அசுத்த சொல்லக்கூடாது, காலிலும் மிதிக்க கூடாது. அப்படி மிதிச்சா என் குமாரோட ரத்தத்தை அசுத்த ரத்தத்தை பண்ணிட்டியே, உன் பாவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பிதா அதுக்கு மந்திரிச்சாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையில எச்சரிக்கையும் பண்ணி இருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம போகவே கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு நிறைவான கிருபையும் அன்பும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம கழுவப்பட்ட பிறகு தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலையோ நம்ம பாவங்கள் செஞ்சிருந்தா இந்த நொடியில அறிக்கை பண்ணி நம்ம அந்த காரியத்துக்கு மறுபடியும் போக கூடாதுன்றது தேவ ஆவியானோட விருப்பம், நோக்கம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நமக்கு கஷ்டங்கள் வரட்டும், நோய்கள் வரட்டும், எதிர்ப்புகள் வரட்டும், பிசாசின் அம்புகள் வரட்டும், துயரங்கள் வரட்டும், நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்லை. கிறிஸ்து ஆண்டவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வாசம் செய்கிறார். அந்த நம்பிக்கையோட நம்ம அவரை சுமந்துட்டு இருக்கிறக்குள்ள நமக்கு எது வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்க நிச்சயமா விடுதலை உண்டு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே கண்களை மூடி அப்படியே நம்மளோட வலது கையை இருதயத்துல வைத்து நான் சொல்றவங்கள அப்படியே நீங்க மனசுலயே சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தாவே, நான் என்ன பாவம் செய்ததோ எனக்கு நான் அறியேன், அது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு நான் ஏதாவது மனசு கஷ்டம் போல உங்களுக்கு நோக்கடிக்கிற மாதிரி ஏதாவது காரியங்கள் செஞ்சிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஏசப்பா, என் உள்ளத்துல வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, உங்களோட ரத்தத்தில் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. உங்களோட பரிசுத்த ஆவி நிறைவுனால நான் நிரப்பப்படுவேன் ஏசப்பா. என்னோட பேரு ஜீவ புக்குல வரணும் ஏசப்பா. என்னை வல்லமையா நீங்க நடத்துங்க ஏசப்பா. என்னை உங்களோட அன்பின் ஆவினால என்னை வழி நடத்துங்க ஏசப்பா. நான் அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருந்து உங்களோட காரியத்தை நான் செய்யணும் ஏசப்பா. போய் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க எனக்காக மறித்தீர், ஏசு உங்களுக்காக மறித்தீர் நான் போய் சொல்லுங்க ஏசப்பா. அவங்களே நான் லட்சத்துக்குள்ள கொண்டு வரணும் ஏசப்பா. உங்களோட அன்பை பத்தி நான் தெரியப்படுத்தணும் ஏசப்பா. அதுக்கு நீங்க என்ன பயன்படுத்துங்க ஏசப்பா. அப்படி நீங்க பயன்படுத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏசப்பா, நீங்க கொடுத்திருக்கிற உடன்படிக்கை, இப்ப பண்ண உடன்படிக்கை அவர் ஏற்றுக்கொண்டு இப்ப உங்களுக்கு விடுதலை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம். ஆமென். எல்லாரும் எழுதி நின்று இறுதி ஜெபத்துல கலந்துப்போம். உங்க பிரச்சனைகளுக்காக, உங்களோட நோய்களுக்காக நான் ஜெபம் பண்ண பிறகு யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜெபம் வேணுமோ வாங்க, நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. எங்களோட ஜெப வீரர்களும் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க பிதா கிட்ட பண்ணிருக்கிற உடன்படிக்கை நாங்க நிச்சயமா நிறைவேற்றுவோம் அப்பா. உங்க ரத்தத்தை ஆண்டவரே நாங்க உங்க ரத்தத்தினால கல்லப்பட்டு நாங்க பரிசுத்தம் ஆயிருக்கோம் ராஜா. எங்க நீங்க பயன்படுத்துங்க ராஜா. உங்களோட பரிசுத்த வல்லமையினால எங்களுக்கு நிரப்புங்க ராஜா. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த தருணத்துல இந்த நொடியில நீங்க எங்களை மன்னித்து நீங்க மரணத்துக்காக நன்றி அப்பா. உங்களோட சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்க ராஜா. அதுக்காக நான் இந்த இடத்துல ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தையும் ஆண்டவரே உங்களோட தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, தீர்க்கதரிசன மகிமையால் நிரப்புங்க ராஜா. சொப்பனங்கள் தாரும் சுவாமி. ஆண்டவரே, அதை தடுத்து நிறுத்துற எந்த ஒரு மானசீக கிரியைகளாகட்டும், துஷ்ட கிரியைகளாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடித்துக் கொள்கிறேன் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே நிரப்புங்க சுவாமி. வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பயன்படுத்துங்க ராஜா. உங்களோட காரியத்துக்கு நீங்க உபயோகப்படுத்துங்க ராஜா. இந்த தேசத்துல ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. இந்த பிள்ளைங்க ஜெபம் பண்றவங்க அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஜெப ஆவியை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்கு ஜெபம் பண்றாங்களோ அந்தந்த காரியங்கள் படிக்கட்டும் ராஜா. 100 மடங்கு நீங்க விடுதலை தாரும் ராஜா. பதில் கொடுக்கணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்த தொட்டு ஆசீர்வதிகள் ராஜா. ஆண்டவரே, சரீர வலி வேதனைகளை நீங்க விடுதலை தாரும் ராஜா. நீங்க தாப்பா சொன்னீங்க, பாவங்கள் மட்டும் நான் சுமக்க வரல, உங்களோட துக்கங்கள், கவலைகள், நோய்கள் என் சரீரத்துல சுமந்திருக்கிறேன் நீங்க சொன்னீரப்பா. ஆண்டவரே, 2000
வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பல்பல வியாதிகள் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருத்தரும் தொட்டு சுகம் அளித்திருக்கிறீங்க. ஏசப்பா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்களோட பிள்ளைங்க நின்று கொண்டிருக்கிறாங்க ராஜா. உங்களோட அருகிலே நின்று கொண்டிருக்கிறாங்க ராஜா. உங்களோட கண்ணுள்ள கருத்துல ஒவ்வொரு நோயாளிகளை தொட்டு சுகமாகும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களோட ரத்தத்தினாலே எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக எங்களோட பாவம், குடும்ப பாவம், குடும்ப சாபம், பரம்பரை சாபம் அத்தனை நீங்க மன்னித்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த பரிசுத்தப்படுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களோட நோய்களை நீங்க சுகமாக்குறதுக்காக நன்றி அப்பா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் உங்களோட பரிசுத்த தூய ஒவ்வொரு மேல தெளிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, என் நேரம் நீங்க கூட துணையாக இருக்கும் ராஜா. வாலிப பிள்ளைகள் இந்த தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் ராஜா. தேசம் மகிமையான தேசம் ராஜா. ஆண்டவரே, செழிப்பான தேசமாக மாற்றும் ராஜா. எல்லா ஆண்டவரே, எல்லா அந்தகார இருள் நீங்கட்டும் அப்பா. ஜெபிக்கிற ஆவியை மூச்சுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்து அவன் புதிய சிருஷ்டியாகவே மாறிவிடுகிறான் என்று சொன்ன வார்த்தை பலிக்கட்டும் ராஜா. இந்த நாள் இந்த தருணத்துல பலிக்கட்டும் சுவாமி. இந்த பிள்ளைகளை வைத்து நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஒவ்வொரு நோயாளிகளை தொட்டு நீங்க சுகம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அதனால விசுவாசிக்கிறோம் ராஜா. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. எல்லா சாப கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. பில்லி சூனிய தாக்குதலிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. துஷ்ட கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஜெபிக்கிற காரியத்துல அற்புதம் நடந்து ஆண்டவரே உங்களோட மகிமை வெளிப்படுத்தும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே, உங்களோட தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொருக்குள்ள ஊத்துறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உங்க ரத்தத்துல கல்லப்பட்ட பிறகு அநேக புறஜாதிகளுக்கு போய் தெரியப்படுத்தும் ராஜா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உயிருள்ள தேவன் அப்படின்னு தெரியப்படுத்தும் சுவாமி. நீங்க அவங்களுக்காக தான் மறித்தீங்க. எல்லாருக்காக ஒவ்வொருக்காக மரணத்தை ருசி பார்த்த தேவனே உங்களுக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் நீங்க சந்திகள் ராஜா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாத்துங்கள் ராஜா. சம்பூர்ண நன்மையால் நிரப்புங்கள் ராஜா. நீங்க தாப்பா சொல்லியிருக்கிறீங்க, விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உடையவர்கள் எங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அதுல அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்ரீலங்கா தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, வரப்போற அரசாட்சி அது உங்களோட ஆட்சியாக இருக்கும் ராஜா. அதிகாரிகளை ஒவ்வொருத்தரும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவங்களோட பார்வையில் தயவு ஆகட்டும் ராஜா. உங்களோட தயவு கிடைக்கும் ராஜா. அவங்க எந்த ஒரு காரியம் திட்டம் செய்தாலும் அது மக்களுக்கு சாதகமாக இருக்கும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை இந்த காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. நீங்க குழு வருவாங்க ஜெபம் பண்றதுக்கு, சர்ச்சுக்காகவும் தேசத்துக்காகவும். நன்றி ராஜா. நன்றி சுவாமி. அப்பா தேவனே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே, எங்களோடு கூட இடைப்பட்டுமைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமது வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. சுவாமி, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. அப்பா தேவனே, இந்த தேசத்துக்காக வருகிறேன் ராஜா. அப்பா தேவனே, அதிகமாக நீங்கள் இந்த தேசத்தை நேசிக்கிறேன் ராஜா. சுவாமி, இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹாம் ராஜா, இந்த தேசத்தில் உள்ள பயத்தின் ஆவி நீர் எடுத்து போடும் சுவாமி. ஹாம் ராஜா, இந்த தேசத்தில் உள்ள மக்கள் அனைவருமே உமது கரம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹாம் சுவாமி, உமது நாமம் தெரிந்த நாங்கள் அப்பா ஜெபம் பண்ணக்குள்ள அப்பா தேவனே, நீர் மனம் இறங்கி இந்த தேசத்துக்கு நீர் ஒரு சேமத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. அப்பா தேவனே, வாலிப பிள்ளைகளை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே, பொல்லாங்கன் அநேக காரியங்களை பிள்ளைகள் மத்தியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் சுவாமி. அப்பா தேவனே, எல்லா காரியத்திலும் இருந்து பிள்ளைகளை விலக்கி காத்து அப்பா தேவனே, ஒரு ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. ராஜா, அப்பா தேவனே, திருப்பின் வாசலில் நிற்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
அப்பா தேவனே இந்த தேசத்தின் தலைவர்களையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சாமி. ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. உமக்கு ஏற்ற தலைவர்களை நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அந்த தலைவர்கள் நீதி நியாயத்தோடு இந்த தேசத்தை வழிநடத்தவும் இந்த ஜனங்களை வழிநடத்தியும் நீர் உமது ஆவியை அவர்கள் மேலும் ஊற்றபடியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இந்த சபையை கொண்டு உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. உமது மகிமை இந்த சபையை நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அநேகரையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்கும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவை அனைத்தும் நீர் எங்களுக்கு செய்து முடிக்க போவதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆம் சுவாமி, அப்பா தேவனே நீர் எங்களுக்காக இவை அனைத்தும் செய்து முடிப்பதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இவை அனைத்தும் ஒரே பேரான நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.